இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு தமிழ் கிட்ட சொல்றாங்க டாக்டர். வேக்சின் போற டேட் அன்னைக்கு கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. கோதை சொல்றாங்க, சரஸ்வதி வீட்டுல இருந்து வருவாங்கல்ல, இல்லம்மா நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்றாரு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ராகினிய பாத்துட்டு வந்துருவோமா தமிழ், அவளுக்கு நன்றியும் சொல்லிட்டு வந்துருவோமா. வாசு சொல்றாங்க, போன் பண்ணியே சொல்லிக்கலாமே. இல்ல, நான் நேர்ல அவளை பார்த்து அவகிட்ட குழந்தைய கொடுத்து வாங்கணும். நடேசன் சொல்றாரு, அவ பண்ணது பெரிய விஷயம்தான், ஆனா போறதுக்கு முன்னாடி சாபம்ல விட்டுட்டு போறா, அந்த வீட்டுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு நடேசன் சொல்ற. நடேசனும் கோதையும் தமிழையும் சரஸ்வதியையும் கூட்டிட்டு வர்றாங்க குழந்தையோட. அப்ப வீட்டு வாசல்ல அர்ஜுனோட அக்கா, என்ன இது என்ன சத்திரமா, கண்டவங்க எல்லாம் உள்ள நுழைறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, இந்த வீட்டை புடுங்கினது நீங்க, எங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு சொல்ற. தமிழ் சொல்றாரு, உங்களை பாக்குறதுக்காண்டி வரல, நாங்க ராகினிய பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கோதை சொல்றாங்க, முதல் ட்ரிப்பு குழந்தையோட வந்திருக்கா சரஸ்வதி, வெளியே நிக்க வச்சுதான் பேசுவியா, உள்ள வாங்கன்னு ராகினி கூப்பிடுறாங்க. சரஸ்வதி சொல்றாங்க, நானும் என் குழந்தையும் உயிரோட இருந்ததுக்கு காரணமே ராகினி நீ தான். ராகினி, உன் கோவத்தை மீறி உன் கடமையை நீ ஒழுங்கா செஞ்சிருக்க. ராகினி, உனக்கு நான் நன்றிய சொல்லிட்டு உன் கையாலேயே என் குழந்தைய எனக்கு நீ தூக்கி கொடுக்கணும், அதுக்கு தான் வந்தேன். சரஸ்வதி சொல்றாங்க, குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு, மூக்கு கூட உன்னைய மாதிரியே இருக்கு, அதே சாயலோடயே இருக்கு குழந்தை. என்ன ராகினி, சரஸ்வதி கிட்ட குழந்தைய குடுக்கறாங்க ராகினி. கோதை சொல்றாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க பக்கம் நீ நிப்ப ராகினி, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. குழந்தைக்கும் சரஸ்வதிக்கும் ஆலத்தி எடுக்கிறாங்க கோதை. அர்ஜுனோட அம்மா கிளீன் பண்றாங்க அர்ஜுன. ராகினி சொல்றாங்க அர்ஜுனை பார்த்து, இவருக்கு நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்கத்த, சொத்தெல்லாம் அவன் பேர்ல மாத்தி எழுதிட்டாலே அவனுக்கு நினைவு வந்துருமா அத்த, நான் லாயர் கிட்ட பேசுறேன் அத்த, 2 நாள்ல சொத்தை எல்லாம் மாத்தி கொடுத்துடலாம் அர்ஜுன் பேர்ல. கோதை சொல்றாங்க தமிழ் கிட்ட, ராகினி அர்ஜுன் பேருக்கு சொத்தெல்லாம் மாத்த போறான், அது ராகினிக்கு நல்லது இல்ல, அதை எப்படியாவது நிப்பாட்டணும் தமிழ்னு சொல்றாங்க. வா இத பத்தி ராகினி கிட்ட பேசலான்னு கோதை கூட்டிட்டு போறாங்க தமிழ. அர்ஜுனும் கார்த்திக்கும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அவங்க பக்கத்துல கோதையும் நமச்சியும் இருக்காங்க. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வர்றீங்கன்னு கேக்குறாங்க. ராகினி கேக்குறாங்க, என்ன பிரச்சனை, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க. தமிழ் கேக்குறாரு ராகினி கிட்ட, இப்ப எதுக்கு சொத்தை எல்லாம் எழுதி கொடுக்குற. கோதை சொல்றாங்க, இப்ப எதுக்கு அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிற. ராகினி சொல்றாங்க, நான் யாருக்கும் சொத்தை எழுதி கொடுத்துட்டு போறேன், உனக்கு என்ன வந்துச்சு. தமிழ் கேக்குறாரு, நீ சம்பாரிச்ச சொத்தா, அப்பா அம்மா 30 வருஷமா சம்பாரிச்ச சொத்து, வேற ஒரு கிரிமினலுக்கு நீ எழுதி வைப்பியா. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, உழைச்சு சம்பாரிச்சது உங்க அப்பா அம்மாவா, என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எடுத்த சொத்துன்னு சொல்லு. கோதை சொல்றாங்க, எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், எடுத்து பழக்கம் கிடையாது, நாங்க யாரையும் ஏமாத்தவே இல்லை, அதுக்கு கடவுள் தான் சாட்சி, ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. நாளை பார்க்கலாம். இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை பார்க்கலாம்.